ஹலோ ஹாய் கைஸ், நம்ம பார்க்குறது உண்டாய் கிரீட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஏபிஎஸ் லைட், வார்னிங் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் இசிஎஸ் லைட் எரியுது அப்படின்னாங்க. இது 3 லைட்டும் எரியுது பாருங்கள். ஹேண்ட் பிரேக் லைட்டும் சேர்ந்து எரியுது. இப்போ ஸ்கேன் பை ஒன் பை ஒன்னாக என்னன்றதை பார்ப்போம். ஸ்கேன் பண்ணால் ட்ரபிள் கோட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்ஹெச் சைடு ஓப்பன் சர்க்யூட்னு வருது. ரியர் எல்ஹெச் சைடு ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இன்டர்மீடியட்னு வருது. ஃப்ரண்ட் 4மே காமிக்குது. ஆனால் கிளியர் பண்ணால் அந்த 2 ட்ரபிள் கோடில் மட்டும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதுக்கு சென்ஸ் பண்ணுறதுல ரியர் எல்ஹெச் சைடு ஏபிஎஸ் சப்பு சென்சார் மாற்றணும். இதுதான் அது புது சென்சார். இது சென்சாரோட ரேட்டு பார்ட் நம்பர் 2மே இருக்குது பாருங்கள். இது ரிமூவ் பண்ணி அந்த சென்சார் கப்பு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு புதுசு மாட்டணும். இதில் இந்த லீஃபில் எதனா டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு சென்சிங் கரெக்டாக பண்ணாது. அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணணும். இதுதான் பழைய கப்பு சென்சார். புது சென்சார் கப்பு. கப்பு ப்ரெஸ் பண்ணி அடித்தாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்தமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி கப்ளர் இன்செர்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு சென்சாரும் பார்த்திங்கன்னா ரேட் பட்டன் ஆகி ஓப்பன் சர்க்யூட்னு வந்துச்சு இல்லைங்களா, அந்த ட்ரபிள் கோடுக்கும் அதை சென்சாரை கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பவர் ஸ்டேரிங் லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஏபிஎஸ் மட்டும் இருக்குது. ஏபிஎஸ் இஎஸ்பி மட்டும் இருக்குது. அதே ஸ்கேனில் போய் இப்போ ட்ரபிள் கோடை கிளியர் பண்ணால் கிளியர் ஆகிடும். இப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்க எல்லாத்தையும் கிளியர் கொடுத்துடலாம். இப்போ நோ ட்ரபிள் கோடு வந்துடுச்சு. மேலேயும் எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேரிங்கும் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ பவர் ஸ்டேரிங் அப்புறம் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஸ் சார் எல்லாத்தையும் கிளியர் கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.